பாட இருப்பது மல்லாரி. மல்லாரி என்பது ஒரு தமிழிசை வடிவமாகும். திருக்கோவில்களை இறைவனை வீதி உலா அழைத்து செல்லும் போது இசைக்கப்படும் வடிவமாகும். ஆலய செயல்பாட்டின் ஒவ்வொரு நிலையிலும் அதற்கேற்ற மல்லாரி இசைக்கப்படுவதுண்டு. பெரிய மேளம் என்று அழைக்கப்படும் தவில் மற்றும் நாதஸ்வரம் இசைக்கருவிகளுடன் இசைக்கப்படும் இசை வடிவமாகும். பரதநாட்டிய நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் இறைவனை வணங்கி அவையை ஆசீர்வதிக்கும் ஒரு மங்களகரமான ஆடல் வடிவமாக ஆடப்படுகிறது. இது கோவில்களின் புனிதமான சூழலை மேடைக்கு கொண்டு வருவதாக கருதப்படுகிறது. மல்லாரி ராகம் கம்பீர நாட்டை, தாளம் திஸ்ர திரிபுடை. தி
அழகுடனும் பக்தியுடனும் தெய்வீக தன்மையை மேடைக்கு எடுத்து வந்த எம் தங்கைகள் மற்றும் இசைக்குழுவினருக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக புஷ்பாஞ்சலி. அஞ்சலி என்றால் அர்ப்பணித்தல் என்று பொருள். இதில் நடன மாதர்கள் கை நிறைய மலர்களை ஏந்தி கொண்டு அதை நட்ராஜ பெருமானுக்கு அர்ப்பணித்து பின் குரு பக்கவாத்திய கலைஞர்களை வணங்கி பூமாதேவியின் தாழ் பணிந்து நாட்டிய முறையில் அனைத்து கடவுள்களையும் மனதில் கொண்டு குருவின் ஆசி பெற்று சபை தலைவர்கள் மற்றும் பார்வையாளர்களை வணங்கி ஆடப்படுவதாகும். புஷ்பாஞ்சலி ஆட வருகிறார்கள் எம் தங்கைகள். ராகம் சரஸ்வதி, தாளம் ஆதி. Janu jim 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 na janu jim 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 jam ta ta jam jim 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 da janu jim 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 na janu jim 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 jam ta ta jam jim 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 da janu jim 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 na janu jim 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 jam ta ta jam. Janu jim jim na janu jim 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 jam ta ta jim 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 da janu jim jim na janu jim 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 jam ta ta jim 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 da janu jim jim na janu jim 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 jam ta ta jam.
தடனதாம் தஜனுதாம் தஜிமிதாம் ததச்சம் ததச்சம் தஜம் தஜம் ததிங்கிணதம் 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 ஜேம் 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 தகஜம் ஜேம் 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 தகஜம் ஜேம் ஜேம் தஜேம் ஜேம் தஜம் ததச்சம் ஜேம் 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 தகஜம் ஜேம் 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 ததச்சம் ஜேம் 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 தஜம் ததச்சம் மலர்களை கடவுளுக்கு அர்ப்பணித்து சபையோர் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற்ற எம் தங்கைகளுக்கு பாராட்டுக்கள். புஷ்பாஞ்சலி தொடர்ந்து ஆடப்படும் உருப்படி அலாரிப்பு. அலாரிப்பு என்றால் மலர்ச்சி என்று பொருள். ஒரு மொட்டு படிப்படியாக மலர்வதைப் போல் ஒரு நடன கலைஞர் கண், கழுத்து, தோள்கள், கைகள், கால்கள் என தன் உடலின் ஒவ்வொரு அங்கங்களையும் தாளத்திற்கு ஏற்றவாறு கோர்வையாக அசைத்து தீர்மான அடவுடன் சேர்த்து ஆடுவது அலாரிப்பு. இன்றும் திருப்புகழுடன் கூடிய அலாரிப்பை ஆட வருகிறார்கள் எங்கள் அழகு பதுமைகள். ராகம் கல்யாணி, தாளம் மிஸ்ர சாப்பு.
பல அருள்வாயே ஆதிகையனோடு தேவர் சூரருட காக்கும் மகையுடு நிறைவீடா ஆடுமயிலினிலே அமரர்கள் சூரவரவர் நிலையோனே சூதமிக பலர் சோலை மருது சுவாமி மழைதனில் உரைவோனே சூரனுடனரவாரி சூவரிட வேளை விட பல பெருமாளே வேளை விட பல பெருமாளே ஒரே நேரத்தில் அலாரிப்பு சொற்காட்டுகளுக்கு திருப்புகழ் சந்தங்களுக்கும் நடனமாடி நம்மை வியப்பில் ஆழ்த்திய எம் தங்கைகளுக்கு பாராட்டுக்கள். அடுத்த நிகழ்வாக அரங்கேற இருப்பது கௌதம். கௌதம் என்பது கலையும் பக்தியும் சங்கமிக்கும் நாட்டிய வடிவமாகும். கௌதத்திற்கு ஒரு தனித்துவமான அமைப்பு உண்டு. அது சொற்கட்டுகளின் தாளலயத்துடன் தொடங்கி அதை தொடர்ந்து சொற்கட்டுகளின் அதே சந்தத்தில் பாடல் வரிகள் வாசிக்கப்பட்டு பின்னர் அந்த வரிகள் இசையுடன் அமைந்து இறுதியாக ஒரு சொற்கட்டுடன் முடிவடைகிறது. முருகப்பெருமானின் அழகையும் வீரத்தையும் எடுத்து கூறும் இன்றைய சண்முக கௌத்துவம் இனிதே அரங்கேற இருக்கிறது. கௌதம் ராகம் கௌலை, தாளம் சதுஷ்ரேகம். கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதாம் தக்குடு திக்குடு தக தருகிடதங்க தங்கின்னம் ஜக்கின்னம் தங்க ஜன்ன கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதாம் தக்குடு திக்குடு தக தருகிடதங்க தங்கின்னம் ஜக்கின்னம் தங்க ஜன்ன கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதாம் தக்குடு திக்குடு தக தருகிடதங்க தங்கின்னம் ஜக்கின்னம் தங்க நம் ஜக்கின்னம் தக ஜன்ன கிட்ட கிர கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதாம் தக்குடு திக்குடு தக தருகிடதங்க நங்கின்னம் ஜக்கின்னம் தக வினயர வேவாகும் பெருமான் அடியினை தொழுமனமே ஜய ஜய வினயர வேவாகும் பெருமான் அடியினை தொழுமனமே ஜய ஜய தொங்கிட நம்பிட தொங்கிட கிட தகி தோங்கு தாங்கு தோம் தொங்கிட நம்பிட தொங்கிட கிட தகி தோங்கு தாங்கு தோம் தொங்கிட நம்பிட தொங்கிட கிட தகி தோங்கு நாகு தோம் தோம் தாகத தோக்கிட தோக்கிட கிட தகி தோக்கிட தோக்கிட கிட தகி தோக்கிட கிட தகி நங்குக்கு கிண்ணனக தோம் தாகத தோக்கிட தோக்கிட கிட தகி தோக்கிட தோக்கிட கிட தகி தோக்கிட கிட தகி நங்குக்கு கிண்ணனக நக தக தக தாம் காண
அழகாக நடனமாடிய எம் தங்கைகளுக்கு பாராட்டுக்கள். இசை கலைஞர்களை கௌரவிக்கும் நேரம். இன்றைய சலங்கை அணி விழாவில் இசை கலைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அத்தகைய பெருமை மிக்க இசை கலைஞர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் குருவாகிய திரு ஜாஸ்மின் வின்சென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் இசை ஆசிரியராக பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டையில் பணிபுரிந்து வருகிறார். இவரின் மாணவர் ஜி தமிழ் சரிகமா பா நிகழ்ச்சியில் பாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வயலின் இசை கலைஞர் இசை கலைமணி திரு தி அருண்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் வயலின் துறையில் பட்டமும் பெற்றவர். இசை ஆசிரியர் பயிற்சியும் பெற்றவர். 35க்கும் மேற்பட்ட ஆல்பங்களை இசை அமைப்பாளராக பணிபுரிந்து வருகிறார். அடுத்ததாக பெர்க்யூசன் ஆர்டிஸ்ட் திரு ஜே ஷாம் கமலேஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவர் கலை மாமணி திரு சி டேவிட் ஐயா அவர்களிடம் மிருதங்கம் பெர்க்யூஷன் எனப்படும் தாள வாத்திய கலைகளையும் பயின்று வருகிறார். பல இசை கச்சேரிகளில் பெர்க்யூஷன் ஆர்டிஸ்ட் ஆக பணிபுரிந்து வருகிறார். கலை மாமணி திரு சி டேவிட் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய சலங்கை அலி விழாவின் மாணவிகளின் தந்தையர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக எங்கள் குருவிற்கு மரியாதை செய்ய சலங்கை அணி மாணவிகளின் அந்நியர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக குலசை கலைஞர் திரு பி பாஸ்டின் அவர்களுக்கு மரியாதை செய்ய தனசங்கரியின் பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வயலின் இசை கலைஞர் இசை கலைமணி திரு ஆர் அருண்குமார் அவர்களுக்கு மரியாதை செய்ய தனசங்கரியின் தந்தையை அழைக்கிறோம்.
மதுரையில் குடிகொண்டுள்ள மீனாட்சி அம்மனின் வடிவத்தையும் அவளின் அருளாட்சியையும் அவளின் பதமலர் பணிந்து பாடும் பாடலாகவும் இது அமைந்துள்ளது. இது மீனாட்சி அம்மனின் மென்மையான மற்றும் கம்பீரமான இருவேறு முகங்களை அழகுற எடுத்துரைகிறது. கொண்டை முடியை அலங்கரித்து கொஞ்சம் கிளியை கையில் ஏந்தி அஞ்சுகம் போன்ற அதாவது கிளி போன்ற மொழிகளை பேசும் உமையவள் சொக்கநாத சுந்தரேசர் மணமகிழ கதம்பவன குயிலாக மதுரை நகரில் ஆட்சி செய்யும் அங்கையர் கண்ணியின் அருள் வேண்டி ஆட வருகிறாள் எம் சகோதரி இப்ஷிதா கோஸ். கொண்டை முடி அலங்கரித்து ராகம் ராகமாளிகா தாளம் ஆதி. கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேச மகிழும் மகிழே கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலர் உனை பணிந்தோமே அங்கையர்கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள். அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. வான்மதி சூடிய கணவர் சுக்கேசருடன் மாணிக்க தேரில் மரகத பாவை வந்தாள். வான்மதி சூடிய கணவர் சுக்கேசருடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாள். வானவர் பூமாரி பொழிந்திடவே சிவகானமும் முடித்திட தேவி வந்தாள். வானவர் பூமாரி பொழிந்திடவே சிவகானமும் முடித்திட தேவி வந்தாள். மீனாட்சி வந்தாள். அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. தேன்மலர் சோலையாம் கதம்பவனம் அங்கு வானளாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும். தேன்மலர் சோலையாம் கதம்பவனம் அங்கு வானளாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும். தேன் தமிழ் பாவலர் தேனான காலம் தேன் தமிழ் பாவலர் தேனான காலம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம். ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம். ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம்.
அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மீனாட்சியாக சுந்தரேஸ்வரராக நம் கண்முன் தோன்றி நம்மை மகிழ்வித்த எம் தங்கைகளுக்கு நன்றி. காவடி சிந்தி என்பது முருகப்பெருமானின் பக்தர்கள் காவடி எடுத்து செல்லும் போது பாடும் ஒரு வகை தமிழ் நாட்டுப்புற இசை மரபாகும். இது நாட்டுப்புற இசையும் செவ்விய நடனத்தையும் இணைக்கும் ஒரு வடிவமாகும். பரதநாட்டியத்தில் இதை ஆடும்போது வழக்கமான செவ்வியல் முத்திரைகளுடன் நாட்டுப்புற கலைக்கு உரிய துள்ளலான அசைவுகளும் சேர்க்கப்படுகின்றன. ஆதிசக்தியின் மகனாக பழனி மலையில் அழகிய தெய்வமாக நின்று அசுரர்களை வென்ற வடிவேலனை போற்றியும் குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவியாக பல கோலங்கள் கொள்ளும் முருகனின் அழகை வர்ணிக்க வருகிறார் எம் தங்கை சாரா கேத்ரின். காவடி சிந்து ராகம் செஞ்சுருட்டி தாளம் ஆதி. முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவாழவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவாழவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவாழவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவாழவன் அசுரன் தம்மை வென்ற வடிவேலன். நல்ல அமுதம் என்னுமோ தமிழ் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்வுகள். அமுதம் என்னுமோ தமிழ் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்வுகள். அருளுகந்த குருவாமுயர் சீடன் என்றும் நல் சுழந்தே காக்கும் மனுகூலன். அரணுகந்த குருவாமுயர் சீடன் என்றும் அருள் சுழந்தே காக்கும் மனுகூலன். அரோகரா அரோகரா வேல்வேல் முருகா அரோகரா 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 வேல்வேல் முருகா அரோகரா 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 வேல்வேல் முருகா அரோகரா 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 வேல்வேல் முருகா அரோகரா. குழந்தைக்காக குமர
கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய வினைகள் யாவும் வெல்வேன் இந்த குவளையத்திலோ கலியுக பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை குவளையத்திலோ கலியுக பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை கும்பிட்டென்றன் பிணிகள் நீங்கி மகிழ்வேன் உள்ள குமரன் ஓய்ந்தேன் நல்ல வழி செல்வேன் கும்பிட்டென்றன் பிணிகள் நீங்கி மகிழ்வேன் உள்ள குமரன் ஓய்ந்தேன் நல்ல வழி செல்வேன் ஓம் சரவண பவ சக்திவேல் முருகா ஓம் சரவண பவ ஞானவேல் முருகா ஓம் சரவண பவ வீரவேல் முருகா ஓம் சரவண பவ கந்தவேல் முருகா ஓம் சரவண பவ சக்திவேல் முருகா ஓம் சரவண பவ ஞானவேல் முருகா ஓம் சரவண பவ வீரவேல் முருகா ஓம் சரவண பவ கந்தவேல் முருகா நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடிகள் தோன்றும் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடிகள் தோன்றும் நிமலனாம் குழந்தை முருகேசனவன் நித்திட புன்முருகன் வள்ளிநேசன் நிமலனாம் குழந்தை முருகேசனவன் நித்திட புன்முருவள் வள்ளிநேசன் இந்த நீல் நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியாரையும் காத்து நின்றிடும் நீல் நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியாரையும் காத்து நின்றிடும் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசன் தூரன் நெஞ்ச நீங்காதென்றும் மங்கு வாசன் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசன் தூரன் நெஞ்ச நீங்காதென்றும் மங்கு வாசன் அரோகரா அரோகரா வேல்வேல் முருகா அரோகரா 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 வேல்வேல் முருகா அரோகரா திருப்பரங்குன்றிகளில் அரோகரா திருச்செந்தூரில் அரோகரா கழனி முருகனே அரோகரா சுவாமி மலைவாழ் அரோகரா கல்லணை குமரனே அரோகரா வளமுதி சோழனில் அரோகரா 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 வேல்வேல் முருகா அரோகரா விறுவிறுப்பான நாட்டுப்புற நடனத்துடன் செவ்வியல் நடனத்தையும் இணைத்து முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கு கூட்டி சென்ற எம் தங்கைக்கு பாராட்டுக்கள். நமது புராண கதைகளிலும் நமது வாழ்வியல் முறைகளிலும் மலைவாழ் மக்களின் நாகரிகம் கலந்திருப்பதை நாம் அறியலாம். மலைவாழ் மக்களின் குரத்தி தன் மலைவளமான பச்சைமலை மற்றும் பவளமலையின் சிறப்புகளை திரிகுடநாதர் பெருமைகளுடன் இணைந்து அழகாக வர்ணிக்கிறாள். திரிகுடநாதர் வீற்றிருக்கும் மலைப்பகுதியில் மரங்கள் செடிகள் செழித்து தேனருவி ஆறுகள் முத்துக்களை ஒதுக்கி மலையிலுள்ள வீட்டு முற்றங்களில் பாய்வதையும் அழகாக வர்ணிக்கிறாள் எம் குரத்தி. குற்றாலநாதர் வீற்றிருக்கும் திரிகுடமலையை தன் சொந்த மலையாக பெருமித்ததோடு கூறி ஆட வருகிறாள் எம் குரத்தி தனசங்கரி. குறவஞ்சி நடனம் ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதி. தத்தனதிம் தனதிம் தகதனதிம் தகிததோ தத்தனதிம் தனதிம் தகிதனதிம் தகிததோ தத்தனதிம் தகதனதிம் தகிததோ தத்தனதிம் தனதிம்
நாடு, பார் முழுதும் கேட்டு வரும் எங்களது நாடு. இச்சை தரும் கலைகள் எல்லாம் நிறைந்திருக்கும் நாடு, எல்லோரும் இன்பமுறும் எங்கள் தமிழ்நாடு. பரதம், கோலாட்டம், கும்மி, காவடி, ஒயிலாட்டம், தப்பாட்டம், இச்சை தரும் கலைகள் எல்லாம் நிறைந்திருக்கும் நாடு, எல்லோரும் இன்பமுறும் எங்கள் தமிழ்நாடு. தத்தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தக்கிடதோம், தக்கிட தக்கிட தக்கிடதோம், தத்தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தனதீம் 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 தக்கிடதோம், 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 தக்கிடதோம். இலங்கு கல்லி தேனெடுத்து வன்பாடி நடித்தோம், தேவுரியின் கொம்பொறத்து வேப்புதினை இடிப்போம். இலங்கு கல்லி தேனெடுத்து வன்பாடி நடித்தோம், தேவுரியின் கொம்பொறத்து வேப்புதினை இடிப்போம். முழங்கு திசை புலையருவி கலையென முத்தாடும், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிந்தினை கொண்டாடும். முழங்கு திசை புலையருவி கலையென முத்தாடும், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிந்தினை கொண்டாடும். தத்தனதீம் தனதீம் தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தனதீம் தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தனதீம் தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தனதீம் தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தக்கிடதோம், தத்தனதீம் தக்கிடதோம், தக்கிட தக்கிட தக்கிடதோம். கொல்லிமலை என கிளைய செல்வமலை அம்மே, கொழுந்தனுக்கே காணிமலை பழனிமலை அம்மே. கொல்லிமலை என கிளைய செல்வமலை அம்மே, கொழுந்தனுக்கே காணிமலை பழனிமலை அம்மே. செல்லினங்கள் முழவு கொண்ட மயிலினங்கள் நாடோ. செல்லினங்கள் முழவு கொண்ட மயிலினங்கள் நாடும். திரிகூட மலையெங்கள் செல்வமலை அம்மே, திரிகூட மலையெங்கள் செல்வமலை அம்மே, திரிகூட மலையெங்கள் செல்வமலை அம்மே. தாத்திதாம் தைத்தத தைத்ததை தைத்தத தாந்திதாம் 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 தைத்தத தைத்ததை. குரத்தியாகவே மாறி தனது பாவனங்களில் மூலம் உள்ளம் கவர்ந்த எம் குரத்தி தனசங்கரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். முதலாவதாக தலைமை விருந்தினர் திருமதி டி உமாதேவி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்ததாக குரு திரு கு ராஜ்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கலைமாமணி திரு சி டேவிட் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கௌரவ விருந்தினர் திருமதி மீனாட்சி பிரியாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு நல்லதம்பி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சம்பத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துரையாளர் இசை கலைமணி திருமதி சி கே கமலா அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்புரையாளர் திரு லூர்து வில்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரியாந்த் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைமை விருந்தினர் திருமதி டி உமாதேவி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான மாலை வேளையில் இந்த அருமையான குழந்தைகளின் சலங்கை பூஜையை ஏற்பாடு செய்துள்ள யுத்தாரா கல்ச்சுரல் அகாடமியின் திருமதி கலைச்சுடர்மணி ஜாஸ்மின் வின்சென்ட் அவர்களுக்கும் மற்றும் மேடையுள்ள முக்கிய பிரமுகர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆஃபீஸர். ஸோ சுற்றுலாத்துறையும் இந்த கலை பண்பாடு இதையும் பிரிக்க முடியாத ஒன்று. ஸோ நம்முடைய சுற்றுலாத்துறை நிகழ்ச்சிகள் அனைத்துலேயுமே நம்முடைய இது மாதிரி பல கலைஞர்களுக்கு பல நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்களோட தான் நாங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எங்கள் சுற்றுலாத்துறை மூலமாக பல நிகழ்ச்சிகள், பொங்கல் விழா, இந்திய நாட்டிய விழா, இந்தியாவில் உள்ள அனைத்து கலைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் காணலாம். கோடை வாசஸ்தலங்களில் பார்த்திங்கன்னா கோடை விழாக்கள், உலக சுற்றுலா தின விழா, அந்த அருவி பகுதிகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா சாரல் விழா, இது போன்ற பல துறை கலை சங்கமம், சென்னையில் பார்த்திங்கன்னா கலை சங்கமம், மதுரையில் கலை சங்கமம், சித்திரை விழா, இப்போ சித்திரை விழா விரைவில் ஆரம்பிக்க போகுது. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்முடைய பல கலைஞர்கள், அதில் எஸ்பெஷலி பரதநாட்டியம் இல்லாத நிகழ்வே இருக்காது இங்கே. இதில் இந்த சலங்கை அணி விழா பரத கலை பயணத்தினை மிக முக்கிய தொடக்க விழா. அடிப்படையான பயிற்சிகளை முடித்து முறையான பரத நடன பயணி தொடங்கும் கலைஞர்களுக்கு குருவின் ஆசியுடன் சலங்கை அணிவிக்கப்படும் பக்தி கலந்த கலை நிகழ்வு இது. இந்த கலை பயணத்தின் முதல் படியில் கால் பதிக்கும் குழந்தைகளுக்கும் இதற்கு காரணமாக இருக்கும் அவர்களின் பெற்றோர்கள், குரு என அனைவரையும் பெருமைப்படுத்தும் வகையில் இக்கலையினை முறையாக பயின்று கலை பயணத்தினை சிறப்பாக தொடர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த தலைமுறை பார்த்திங்கன்னா கைபேசியோடு இணைந்து ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ இந்த குழந்தை பருவத்தில் அவங்க அந்த கைபேசியை விட்டு இந்த கலைகளை கற்பதன் மூலம் அவர்களோட அனைத்து விதங்களை, அதாவது சிறு வயதில் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள், சுற்றங்களுடன் பேசக்கூடிய நிகழ்வுகள், கலைகளுக்கு அதாவது மூத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாமே இந்த கலையை பயில்வதன் மூலம் அவர்களுக்கு முறையாக கற்றுவிக்கப்படுகிறது. ஸோ இந்த கலை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய சுற்றுலாத்துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி டி உமாதேவி அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்ய கலை மாமணி திரு சி டேவிட் ஐயா அவர்களை அழைக்கிறோம்.
அடுத்ததாக குரு திரு கு ராஜ்குமார் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். குருபியோ நமஹ. மாதா பிதா குரு தெய்வம். இன்பமே சூழ்க, மழை பொழிக, மழை பொழிக, மழை பொழிக, வையகம் வாழ்க. ஆக்சுவலாக இந்த சலங்கை அணி விழா ஜாஸ்மின் அவர்கள் 1914 என்கிட்ட வந்து நாட்டியம் படிக்கணும்னு வந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க லாயர், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. அவங்க ஒரு வழக்குரைஞர். அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவங்க நாட்டியத்துக்காகவே அவங்களுடைய முழு நேரத்தையும் கொடுத்து கலைக்காவேரியில் போய் மேற்பட்ட படிப்பு படித்து நிறைய பயணம் பண்ணி வந்திருக்காங்க. இன்றைக்கு தான் அவங்களுடைய முதல் நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். இத்தனை வருஷம் கழித்து அவங்க எப்படி ஒரு சின்ன ஒரு விதையை போட்டு ஒரு ஆலமரமாய் வளர்ந்துருக்குமோ அது மாதிரி இன்றைக்கி அந்த 3 குழந்தைங்களும் ஒரு ஆலமரத்தின் விழுதுகள் போல் அவ்வளோ அருமையாக அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைங்க அவங்கள மாதிரியே அவங்களுடைய சாயல்லே வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையோட குருவின் ஆசையோடு இருந்தால் தான் இது நடக்கும். அந்த குழந்தைங்க இன்னும் மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். அடுத்ததாக குரு திரு கு ராஜ்குமார் ஐயா. ஒரு நிமிஷம். ஐயா அவர்கள் எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் என்னுடைய குரு. அடுத்ததாக குரு திரு கு ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய கலை மாமணி திரு சி டேவிட் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக கௌரவ விருந்தினர் திருமதி மீனாட்சி பிரியாந்த் அம்மா அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த சலங்கை அணி விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய இனிய மாலை வணக்கத்தினை அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சலங்கை அணி விழா என்பது ஒரு குழந்தை தன்னை பரதத்திற்கு தயார்படுத்தி கொண்டு விட்டது என்பதனுடைய அடையாளம். அதெல்லாம் பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இதனை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு உண்டான அத்தனை பொருட்செலவையும் ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பரதமும் தெய்வீகமும் ஒன்று என்று தெரிந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பரதத்திற்கு தயார்படுத்துகிறீங்க. அதனால் முதல்ல பெற்றோர்களுக்குத்தான் இந்த கலையை விளக்குகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை செய்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியமான சூழ்நிலை இது. அந்த தெய்வீகமான இந்த கலையை அவர்கள் நன்கு ஒரு குருவின் துணையோடு கற்று அதனை வெளிப்படுத்துகின்ற விதமாக முதல் நிகழ்ச்சியாக ஏற்பாடுதான் இந்த சலங்கை அணி. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆசிரியை செல்வி ஜாஸ்மின் அவர்கள் மிகவும் டெடிகேட்டான ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டீச்சர் அப்படிங்கிற பேரில் ஜாஸ்மினோட பேரும் வரும். ஐயா சொன்னாங்க அவங்க லாயருக்கு படிச்சுட்டு ஆனால் முழுவதுமாக தன்னை ஒரு பரத கலைஞராக நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்று. இந்த பரதக்கலை ஒருத்தவங்களுக்கு கைவரணும் அப்படின்னு சொன்னால் ஈசனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அப்படி ஈசனுடைய சர்வேஸ்வனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினால தான் ஜாஸ்மின் ஒரு நல்ல பரதநாட்டிய கலைஞராக இருக்கின்றார், நல்ல ஆசிரியராக இருக்கின்றார். மேலும் மேலும் இந்த கலையிலே அவர் ஊக்கம் கொண்டு
இன்னும் அரிய பல பணிகளை செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லார் சார்பாகவும் அவரை நான் வாழ்த்துகின்றேன். மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த சலங்கையணி விழாவில் நான் நிறைய சலங்கையணி விழாவுக்கு போயிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். பெற்றோர்கள் நீங்களும் கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, சலங்கை அணி விழா நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆடியோ ஸ்பீக்கரை தான் நம்பியிருப்பாங்க. ஒரு ரியல் வாத்திய கலைஞர்கள் பாடுறவங்க, எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல பரதநாட்டிய கலைக்கு உரித்தான ஒரு நிகழ்வு. அந்த மாதிரிலாம் வச்சுக்காமல் ஒரு ஆடியோவில் வந்து கேசட் சிடியை போட்டு விட்டு அதில் வந்து வர பாட்டுக்கு பிள்ளைங்களை பாட வச்சு ஆட வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜாஸ்மின் ரொம்ப பிரயத்தனம் எடுத்து இசைக்கலைஞர்களை நேரடியாக வரவழைத்து அவர்களுடைய ரியல் இசையில் உங்களுடைய பிள்ளைகளை ஆட வச்சுருக்காங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டேவிட் ஐயாவை பற்றி சொல்லணும். நல்ல நல்ல ஆசான்களை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த தகுதி கொண்ட மிகப்பெரிய ஆசான் என்று நான் அவரை சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அது இந்த காம்பினேஷன்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளைங்களுடைய பார்ட் ரொம்ப முக்கியம். இந்த பிள்ளைங்க வந்து ஆடினாங்க அப்படின்னு நான் சொல்கிறத காட்டிலும் இந்த பிள்ளைங்க வந்து இங்கே விளாண்டாங்க. ஏன்னா ஒருத்தர் முகத்தில் கூட ஸ்டேஜ் ஏறி ஆட போகிறோமேங்கிற அந்த ஃபியரே இல்லை, ஒரு டென்ஷன் இல்லை. ஏதோ வந்து இது என்னுடைய ஆடுகளம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து புகுந்து ஆடி விளாண்டுட்டு ரொம்பவும் புன்சிரிப்போட. இன்றைக்கி நாங்கள் இந்த மேடையில் ஏறி பேச சொன்னாலே நிறைய பேருக்கு நல்ல சிரிச்ச முகமே ரொம்ப சீரியஸான மூஞ்சாயிரும். ஐயோ எப்படா பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மேடையில் பேசுகின்ற எங்களை போன்றவர்கள் நல்லா சிரித்து பேசுகிறதுக்கே எங்களுக்கு பலகாலம் ஆகும். டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் சிரித்து பேச முடியும். ஆனால் டென்ஷன் இருந்துச்சுன்னா சிரிக்கவே முடியாது. இந்த பிள்ளைங்களுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான சிரிப்பு, ஏதோ பிறந்ததுலேருந்தே ஆடிட்டே இருக்கிற மாதிரி. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுடைய ஆசிரியருடைய பயிற்சி. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஒரு சிரிப்போட முகத்தில் நல்ல பாவனையோட இது என்னுடைய களம் என்ற நோக்கோடு மிகச்சிறந்த நல்ல ஆரம்ப சூழ்நிலையிலே நல்ல நடனத்தை தந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஒரு அருமையான தருணத்திற்கு என்னையும் என் குடும்பத்தோடு அழைத்தமைக்காக செல்வி ஜாஸ்மின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த பரதக்கலைக்கு கொடுக்கின்ற ஊக்கத்திற்காக உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொண்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய அன்பர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுற்றுலாத்துறை அலுவலர் திருமதி டி உமாதேவி அம்மா அவர்களை மரியாதை செய்ய அழைக்கிறோம். அடுத்ததாக இசை கலைமணி திருமதி சி.கே. கமலா அம்மா அவர்களை கமலா மேம் அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், தலைமை ஏற்று பொறுப்பேற்று அமர்ந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அதாவது ஜாஸ்மின் வந்து என்னுடைய மாணவி. ஃபஸ்ட்டு மெயின் வயலினும் வாசிப்பாப்பில். எல்லோரும் பரதநாட்டியம் தான் தெரியும் நினச்சிட்டு இருக்காங்க. மெயின் வயலின், ஆன்சிலரி ஓக்கல் எங்கிட்ட தான் கற்றுண்டாப்பில். நல்ல மாணவி, நல்ல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். கரெக்டாக வருவாப்பில். பாடத்தை கற்றுண்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவி. முதல்ல ஜாஸ்மினுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும். என்னென்னா என்னையும் மதித்து, ஒரு ஆசிரியரை மதித்து வீட்டுக்கு வந்து, மேடம் நீங்கள் வந்து என் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி என்னையும் மதித்து கூப்பிட்டதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டேவிட் சாரும் வந்திருந்தார், அவருக்கு என்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்று போல் செலக்ட் பண்ணியிருக்காப்புல ஜாஸ்மின். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ஒன்று போல். இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய குழந்தைகள்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும், ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை ஆடுவாங்க. இதில் அது கவலையே கிடையாது. நாங்கள் ஆடுறோம், நீங்கள் பாருங்கள். அதில் தப்பு இருந்தால் கூட நம்ம வந்து அதை தெரியாது நமக்கு. அதுதான் குழந்தைகள்ங்கிறது. அதுதான் அதில் வந்து எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மல்லாரி அதெல்லாம் கஷ்டமானது ஆடுறதெல்லாம். அவங்களுக்கு வந்து இது தெரியல. குழந்தைகள்னால அதை பற்றி நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதில் ஒருத்தர் நீங்கள் பாட்டு பண்ணுங்க, நேராக அந்த ஆசிரியரை பார்த்துக்கிட்டே தான் ஆடுதுங்க பிள்ளைகள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மோட்டிவேஷன் வேணும்ல. அதனால் அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியரை பார்த்துட்டே ஆடுற பழக்கம் அது வந்து கொஞ்சம் அது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதை பண்ணி நாங்கள் மாணவர்கள் போகிறோம். 3 குழந்தைகளும் மிக அருமையாக சலங்கை பூஜைங்கிறது அது சலங்கை இது மாதிரி தெரில, அது பெரிய நிகழ்ச்சி மாதிரி எல்லாரும் பெரியவங்க பண்ணுவாங்களே அந்த நிகழ்ச்சி மாதிரி இருந்தது. இது இந்த குழந்தைகள் வந்து மென்மேலும் விடாமல் கற்றுக்கணும். அதுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தைகள் இவ்வளோ தூரம் உருவாக்கி அவங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் அது பெற்றோர்களோட பங்கு தான் ஜாஸ்தி. அதில் அது உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் விடாமல் கற்றுக் கொடுங்க. இந்த மாணவர்களை டான்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல உடற்பயிற்சி கூட ஃபஸ்ட்டு அதை விடாமல் என்ன படிப்பு இருந்தாலும் செஞ்சாலும் நடுவில் ஒரு அரை மணி நேரமாக இதுக்கு வீட்லேயும் பயிற்சி கொடுக்கணும். ஆசிரியர் மட்டும் சொல்லி கொடுத்தா போகாதது. நம்ம பயிற்சி வீட்டில் பிள்ளைகளை வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக இருந்ததுனால நான் சொல்கிறேன். நான் வீட்டில் வந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி தான் ரொம்ப மாணவர்களுக்கு முக்கியம். அது வந்தாலே மாணவர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ ஆசிரியர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பயிற்சி இல்லாமல் எதுவுமே முடியாது. இன்னொன்று, இந்த மீனாட்சி மேடம் சொன்னாங்க எல்லாருமே சிடி போட்டு ஆடுவாங்கன்னு. ஆனால் ஜாஸ்மின் வந்து லைவ் ப்ரோக்ராம் வந்து மிருதங்கத்தோட பாட்டு வயலின் இன்னும் பக்கவாத்தியத்தோடு பண்ணுறது அது பெரிய விஷயம். அது ஒன்றுக்கும் நம்ம வந்து அதை ரிஹர்சல் பண்ணி அந்த பக்கவாத்தியத்தோடு பண்ணுறதுங்கிறது இதுதான் நல்லா இருந்தது. இதை விடாமல் இப்படியே பண்ணணும். ஏன்னா இப்போ அது குறைஞ்சிட்டு வருது லைவில் பண்ணுறதுங்கிறது. யாருமே ஏன்னா அவங்கவுங்களுக்கு வர முடியறது, சில சமயம் வர முடிய மாட்டேங்குது. அதனால் எல்லோரும் இந்த சிடியை போட்டு கேசட் போட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அது சிறப்பாகவே இருக்காது. இதுதான் நல்லா இருந்தது. அதில் பாடின குரலிசை பாடின பாஸ்டின் ராஜ் மிகவும் அருமையாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நட்டுவாங்க ஜாஸ்மின் ஏற்கனவே காலேஜ்லேயே அந்த பொண்ணு வேலை பார்த்துருக்கேன். அதனால் ஜாஸ்மினோட நட்டுவாங்கத்துக்கு சொல்லவே வேண்டாம். மிகவும் அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்தது வயலின் இசைக்கல்லூரி மாணவன் தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டேவிட் சார் வந்து என்னோடய சகோதரர். நாங்கள்லாம் ஒன்றாவே மியூசிக் காலேஜில் படித்தவங்க, என்னோட நண்பர். இப்போ தான் கேட்குறேன், டான்ஸுக்கு வாஸ்து நான் கேட்டதே இல்லை. மிகவும் அருமையாக இருந்தது சார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படியே லைவே பண்ணிக்கிட்டு இருங்க, கூப்பிடுங்க. நானும் வந்து ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து நான் பார்க்குறேன். விருந்தினராக கூப்பிடாட்டாலையும் பரவாயில்ல, ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்த்து ரசிக்கிறேன். நான் ரிதம் பேட் சாம் கமலேஷ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பேரண்ட்ஸ்க்கு இங்கே எல்லாரும் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கும் என்னுடைய மேலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விடாமல் அந்த குழந்தைகள்லாம் கற்றுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து கற்றுக்க வைக்கணும். படிப்பு ஜாஸ்தி இருந்தாலும் விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். மிகவும் மிகவும் அருமையாக இருந்தது. அந்த குரத்தி டான்ஸ் ஆடின பொண்ணு மிகவும் அருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தன் சுந்தரியா அந்த பொண்ணு பேர் என்ன, தனசங்கரி.
அதுக்காக மற்றவங்களாம் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல, எல்லா குழந்தைங்களும் நல்லா இருந்தது. அந்த குறத்தியது, அந்த உட்காந்து அந்த வெத்தலை போடுறது செய்கிறது அதெல்லாம் நேச்சுரலாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள், ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் அந்த குழந்தைக்கு. எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்து கௌரவித்ததுக்கு ஜாஸ்மின், டேவிட் சார் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசின குழந்தைகள் தான் முதல் சொல்லணும். அருமையான தொகுப்பு, மிகவும். அது தமிழில் பேசுகிறாங்க. இந்த காலத்து குழந்தைகள் தமிழில் யாரும் பேசுகிறதே கிடையாது. முதல்ல இதை சொல்லணும்னு இருந்தேன். சாரிப்பா, ரொம்ப நல்லா பேசுனாங்க. தமிழில் ஃபுல்லாக தமிழ்லேயே பேசுனாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். திருமதி மீனாட்சி பிரியால் மேம் அவர்களை மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நல்ல தம்பி ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த சலங்கை அணி விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற இங்கே வருகை இருக்கின்ற நம்முடைய கல்லூரிய முன்னாள் முதல்வர் ஐயா டேவிட் அவர்களே, இன்றைக்கு மதுரை மாவட்டத்தினுடைய சுற்றுலாத்துறையினுடைய அலுவலர் மரியாதைக்குரிய சகோதரி உமாதேவி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அழகர்களுடைய அறங்காவலர் மரியாதைக்குரிய சகோதரி மீனாட்சி பிரியாந்த் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் இசைக்கல்லூனுடைய குரல் இசையினுடைய விரிவுரையாளர் மரியாதைக்குரிய சகோதரி கமலா அவர்களே, மற்றும் இந்த நாட்டிய நிகழ்ச்சியினுடைய குருவாக திகழ்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற குழந்தை செல்வங்களுடைய பெற்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு விழாவினை நாம் கண்டுகளித்திருக்கிறோம். எங்களுடைய அறங்காவலர் சகோதரி மீனாட்சி பிரியாந்த் அவர்கள் கூறியது போல குழந்தை செல்வங்கள் எப்படி ஆடப்போகிறார்கள், மேடைகளை நன்று எந்த பய உணர்வும் இல்லாமல் மிகவும் சிறப்பான முறையிலே கற்றுத்தந்திருக்கிற சகோதரி ஜாஸ்மின் அவர்களை நான் மனதார உளமாற பாராட்டுகிறேன். குழந்தை செல்வங்கள், அருமையான குழந்தைகள். சாரா கேத்தரின் அவர்கள், தனசங்கரி அவர்கள், இப்தா கோஸ் என்று கருதுகிறேன். 3 குழந்தை செல்வங்களுடைய பார்த்தேன். 3 இப்திதா கோஸ், நன்றி. ஜாஸ்மின் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் என்று சொன்னால் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய அறங்காவலர்கள் அழகர் கோயிலில் மார்கழி சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மார்கழி மாதம் 30 நாட்களும் இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்கும். அதிலே தமிழகத்திலே இருந்து வருகின்ற அத்தனை நாட்டிய பள்ளிகளை நான் பார்த்திருக்கிறேன். 100கணக்கான பள்ளி குழந்தைகள் எல்லாம் ஆடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆசிரியை அதிலே நடனமாட மாட்டார்கள். சகோதரி ஜாஸ்மின் அவர்கள் தன்னுடைய குழந்தை செல்வங்களோடு அவரும் ஆடுவார். அதுதான் அதிலே ஒரு சிறப்பு. ஜாஸ்மினோட அது ஒரு வழக்கறிஞர் படித்தவர். தமிழ்நாட்டு மண்ணை காக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜாஸ்மின் அவர்கள் இங்கே குற்றால குறவஞ்சியினுடைய நாடகத்திலே வருகின்ற சங்கை, நான் எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்தவன், குற்றால குறவஞ்சியிலே வருகிற குரத்தியோட தோற்று போய்விடும். இங்கே வந்து இருக்கின்ற தனசங்கரி அவர்கள் வெற்றிலை பார்க்கு போட்டு துப்பியது. அப்படி அத்தனை குழந்தைகளுமே அவர்களுக்கு கொடுத்த அந்த அமைப்பை மிக சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். அந்த குழந்தை செல்வங்களை நான் மனதார உளமாற பாராட்டுகிறேன். ஜாஸ்மின் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் இன்னும் மேலே உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையிலே பல நிகழ்வுகளை கலந்து கொண்டவன் நான். 1996 மாண்புமிகு அமைச்சரிடத்திலே நேர்முக உதவியாளராக இருந்திருக்கிறேன். சென்னையில் பல பள்ளிகளை பார்த்ததை போல இன்றைக்கு நான் தனக்கன் குளத்திலே இருந்த நினைவு எனக்கு இல்லை. சென்னையிலே ஒரு பயங்கரமான ஒரு பள்ளியிலே இருந்தது போன்ற உணர்வு. ஏனென்றால் அவர் அமைத்து தந்திருக்கின்ற ஒரு திட்டங்கள்
சகோதரி ஜாஸ்மின் அவர்கள் மிக அருமையாக ஒரு திட்டங்களை வைத்து கொடுத்து நிகழ்வுகளை முறைப்படி நடத்தி இருக்கிறார் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நானும் ஒரு பள்ளிக்கு மேலூரிலே ஒரு ஆண்டு விழாவிற்கு சென்றோம். பேச வாழ்த்துறை வழங்க சென்றவர்களுக்கு எங்களுக்கு சால்வை அணிவிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. அடுத்து வாழ்த்துறை வழங்க வந்தவர்களிலே 2-3 பேர்களை பேசவதற்கு வாய்ப்பு தரவில்லை. ஆனால் ஜாஸ்மின் அவர்கள் திட்டமிட்டு வந்தவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியானாலும் சரி, குழந்தை செல்வங்களுக்கு அருமையான பாடல்களை தேர்ந்தெடுத்தும் சரி, அந்த அளவிற்கு அருமையான நிகழ்ச்சிகளை நடத்தி தந்து எங்களையும் இங்கே வரவேற்று தந்திருக்கின்ற ஜாஸ்மின் அவர்களுக்கு நான் மனதார உளமாற என்னுடைய நன்றியினை தெரிவித்து இங்கே நடத்தினுடைய ஒரே ஒரு கோரிக்கை வைக்க கருதுகிறேன். நம்முடைய மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஜாஸ்மின் பள்ளிதான் தமிழகத்தில் ஒரு உயர்ந்த பள்ளி என்று கூட சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால், நான் பார்த்தவன். நான் MA MD படித்து அமைச்சரிடத்திலே உதவியாளராக இருந்து தமிழகம் முழுவதும் கோயில் ஊழியருக்கு தலைவராக இருந்து பல நிகழ்ச்சிகளை கண்டிருக்கிறேன். மாவட்ட சுற்றுலா அலுவலர் இங்கே வந்திருக்கிறதை நான் பெருமையாக கருதுகிறேன். மதுரை மாவட்டத்தில் நடக்கிற பொங்கல் விழாவாக இருந்தாலும் சரி, எந்த அரசு விழாவாக இருந்தாலும் சகோதரி ஜாஸ்மின் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த குழந்தை செல்வங்களை அங்கே ஆட வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அளவிற்கு எனக்கு தெரியும். நானும் மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றவன். சகோதரி உமாதேவி அவர்களே எனக்கு முன்பே நன்கு அறிமுகமானவர். அந்த உரிமையோடும் பாசத்தோடும் மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நம்முடைய யுத்தராஜ் கல்ச்சரல் அகாடமியை நீங்கள் மறக்க கூடாது என்று சொல்லி எனக்கு வாழ்த்துறை வழங்க கொடுத்த அத்தனை பேருக்கும் குழந்தை செல்வங்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். அந்த பெற்றோர்களும் அவர்களும் மென்மேலும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று அருள்மிகு கள்ளழகர் பெருமானையும் அருள்மிகு பழமுதிர்ச்சோலை முருகனையும் அருள்மிகு 18ஆம் படி கருப்பணசாமியை வேண்டி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. குரு திரு ராஜ்குமார் ஐயா அவர்களை மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறோம். சிறப்புரையாளர் திரு லூர்து வில்சன் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இவர் என்னுடைய அண்ணன். அதாவது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களுக்கு தெரியும். இவர் ஒரு பாரிஷ் பிரீஸ்ட், அதாவது ஃபாதர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து இவர் இருக்கிறாரு. சர்ச்சில் வந்து பாரிஷ் பிரீஸ்டா இப்போ வரைக்கும் பணியாற்றி கொண்டு சேவை செய்து கொண்டு இருக்கிறார். இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முத்தமிழும் சங்கமிக்கின்ற அந்த மதுரை மாநகரிலே யுத்தாரா கல்ச்சரல் அகாடமியினுடைய இந்த சலங்கை அணி விழா எனக்கு புதிது. என்னுடைய வாழ்க்கையிலே இதுதான் முதல் தடவை இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். நான் தற்பொழுது பெங்களூரிலே உளவியலிலே டாக்டரேட் முடித்துவிட்டு அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொள்வதை பெரும் பேராக நான் கருதுகிறேன். ஜாஸ்மினை எனக்கு 11th படிக்கிற காலத்திலிருந்தே தெரியும். 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமியாக அப்போ பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு வரை அவருடைய கடினமான உழைப்பு, எந்த துறையை அவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அதிலே அவர் காட்டுகின்ற அந்த ஆர்வம், பெரியவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை, அவர் காட்டுகின்ற ஒரு எளிமையான அன்பு, இவை அனைத்தையும் நான் பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். நானும் ஒரு இசைக்கலைஞன், நிறைய பாடல்கள் யூடியூப்ல போட்டிருக்கிறேன். பொதுவாக என்னுடைய பாடல்களுக்கு சகோதரி ஜாஸ்மின் தான் அவருடைய குழுவோடு நடனமாடி தருவார். எனவே இந்த நாளிலே என்னை அழைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது.
உளவியலாளர் என்ற முறையிலே சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் நிறைய கொடுப்பேன். இந்த டான்ஸை பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன். டான்ஸ், நடனம் என்பதே ஆங்கிலத்தில் டான்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா? குன்னக்குடி வைத்தியநாதன் சொல்லுவார், மியூசிக் இஸ் டிசிப்ளின் அப்படி சொல்லுவார். டான்ஸ் என்பது டிசிப்ளின். ஒரு மனிதனுடைய உடலையும் ஆன்மாவையும் மனதையும் ஒருமுகப்படுத்துகிற ஒரு ஆற்றல். இந்த குழந்தைகள் செய்யும் பொழுது அதுதான் எனக்கு வியப்பாக இருந்தது. கனிகளை வைத்து மரத்தை அறிய முடியும் என்று சொல்வார்கள். இந்த குழந்தைகள் இவ்வளவு ஃப்ரீயா எளிமையாக நடனமாடுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய பயிற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆசிரியர் கொடுத்த பயிற்சியை நான் தலைவணங்கி மதிக்கின்றேன். எனவே இந்த நடனம் என்பது ஒரு குழந்தை பருவத்திலேயே அவர்களுடைய மனதையும் உடலையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது, டான்ஸ் என்று சொல்கின்ற பொழுது டான்ஸ் எஸ்தட்டிக்ஸ், இதிலேயும் அழகியல் வெளிப்படுகிறது. ஒவ்வொன்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒரு நளினத்தோடு அதை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அந்த அழகியலும் நான் ஒரு உளவியலாளர் என்ற முறையில் அதையும் நான் பார்க்கிறேன். மூணாவது, டான்ஸ் நடனம் என்பது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு உள்ளத்திலே ஒரு மகிழ்வை தருகிறது, ஒரு புதிய ஆற்றலை தருகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நடன கலைக்காக தன்னையை அர்ப்பணித்து மிக அருமையாக மாணவிகளை உருவாக்குகிற சகோதரி ஜாஸ்மின் அவர்களை இந்த நாளிலே நான் பாராட்டுகிறேன். இன்னும் அவருடைய உழைப்பு, அவருடைய கலைப்பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று இங்கே கூடி வந்திருக்கிற அனைவர் பெயராலும் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அண்ணா. திரு லூர்தி வில்சன் அவர்களுக்கு மரியாதை செய்ய பிரியாந்த் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திரு பிரியாந்த் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கூப்பிடும் போதே ஓரிரு கவனிச்சிங்களா? ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பயங்கரமான எனர்ஜியாக இருக்கணுமே. இந்த ஒரு விளம்பரம் பார்ப்போம் பார்த்தீங்களா, சம்மர் சீசனில் அப்படியே ஸ்ட்ராவை உள்ளே போட்டு அப்படியே உறிஞ்சு எடுத்துடும் நம்மளோட பிரெயினை ஃபுல்லாக. அப்போ ரீசார்ஜ் இல்லாமல் அப்படியே வந்து உட்காந்துருக்கோம். அப்படியே உள்ளே பார்த்து ஒரு டான்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சார்ஜ் ஏறுது எங்களுக்கு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆஸ் அ பேரண்ட்ஸு. ஏன்னா இந்த பல சொல்லுவாங்கள்ல, தன் மகனை சான்றோன் என்னை காட்டு தாய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க ஆடும்போது அது முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்தோன்னா நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி பொங்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயங்க. நம்ம நிறைய சலங்கை பூஜைகள் பார்த்துருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். ஸோ இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்கள்ட்ட ஒரு விஷயம், நம்ம யுத்தாராவோட ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும். யூஸ்வலாக எந்திரிச்சு அப்படி இப்படி கலைச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் கிட்ஸு எல்லாருமே, பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபாரினில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய கலைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கொடுக்கவே மாட்டோம். நம்ம வந்து ஜாஸ், ஹிப்ஹாப், பேலட், பால்ரூம், டேப் டான்ஸ், ஏன் பிரேக் டான்ஸ் கூட போவோம், மைக்கேல் ஜாக்ஸ் மாதிரி ஆட ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மாதிரி கலை ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னா, ஆஸ் அ பேரண்ட்டு நமக்கே பயமாக இருக்கும். ஏங்க அவங்க போடுற அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாவங்களையும் காமிச்சு நம்ம தாளத்தையும் வந்து பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சார் சொன்ன மாதிரி கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த கோஆர்டினேஷனை கொடுக்கறதுக்கு இவங்க வந்து ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருவாங்க. வீட்டில் வந்து இவங்க ஆடுறத, என் பையன்லாம் வந்து ஒரே ஒரு நாள் ஒரு 2 minutes ஆடணும் அப்படின்னு சொன்னால் அவன் வீட்டில் வந்து படுத்துகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம குடும்பமே சேர்ந்து ஆடிட்டு இருப்போம். அப்போ நீங்கள்லாம் இவ்வளோ நாளாக வந்து இவங்க ட்ரைனிங் கொடுத்து வீட்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். பெரிய விஷயங்க. ஆனால் இப்போ இதை ஆடுறத பார்த்து இந்த குழந்தைகளில் இருக்க ஒரு 4-5 பேர் வந்து என்னையும் சேர்த்து விடுங்கம்மா, நானும் ஃப்யூச்சரில் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா அதுதான் இதோட சக்ஸஸுங்க. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக ஆடிச்சுங்க. ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி குறத்தி டான்ஸ்லாம் பட்டையை கலக்கிடுச்சுங்க.
நானே வந்து எந்திரிச்சு ஆடலாமா அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளியே எலெக்ஷன் புயல் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. டெல்லியா இல்லை தமிழ்நாடான்ட்டு நம்ம ஜாஸ்மினோட 3 குழந்தைங்களோட அணி இங்கே ஜெயிச்சிருச்சு. நீங்கள் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இனிமேல் அரசியல் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் உங்களோட இன்னும் குழந்தைங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐட்டமில் வந்து நீங்கள் வந்து அவங்கள கற்றுக்கிறதுக்கு உண்டுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எனர்ஜி ஏற்றிக்குவோம். கலைமாமணி திரு சி டேவிட் ஐயா அவர்களை மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சலங்கை அணிவிழா நிகழ்த்திய மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கும் தருணம். என்னுடைய மாணவிகள் வந்து எடுத்த உடனே சலங்கை பூஜைக்கு வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படி என்னுடைய 3 வருஷம் 2 குழந்தைங்க வந்து 3 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை 4 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டேஜே வந்து ஏற வைப்பேன். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு நடுவில் வந்து இவங்க இன்றைக்கி சலங்கை பூஜை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க. அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்குவதற்காக என்னுடைய குரு திரு கே ராஜ்குமார் ஐயா அவர்களையும் கலைமாமணி திரு சி டேவிட் ஐயா அவர்களையும் மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் திருமதி டி உமாதேவி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். இப்ஷிதா கோஷ். இவங்க ஆக்சுவலாக தமிழ் கிடையாது. இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால். இந்த பாப்பாவுக்கு தமிழ் அவ்வளோவா பேச மாட்டா. இப்போ தான் ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து இப்போது நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு தமிழில் வந்து இப்போது நீங்களாம் பேச முடியாது அவகிட்ட, அந்தளவுக்கு பேசுவா இப்போ. இப்ஷிதா கோஷ். நன்றி. அடுத்ததாக சாரா கேத்ரின். இவளும் என்கிட்ட வந்து 3 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சாரா கேத்ரின். பேசிக்கலி இவங்க ஒரு கிறிஸ்டியன். சில கிறிஸ்டின் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி பிள்ளையார் சாங்கு, முருகன் சாங்கு அதெல்லாம் வந்து ஆட அனுமதிக்கிறது இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியலை. ஆனால் இவங்க ஃபேமிலி அந்த மாதிரி இல்லை. இவ சிவனாக மாறிடுவா, திடீர்னு பார்த்தா இன்னொரு கோயிலில் முருகனாக மாறிடுவா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க காவடி தூக்கி ஆடிக்கிட்டு இருந்தா இவ. அவங்க பெற்றோர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட்டு சாரா கேத்ரினுக்கு. சாரா கேத்ரின், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக மு தனசங்கரி. நம்மளோட செல்ல குரத்தி இவதான். குரத்தி டான்ஸ் ஆடிய நம்ம எல்லாரையும் கவர்ந்தவள். எங்கிட்ட 2.5 வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இவளும் பயிற்சி செய்து வருகிறார். தனசங்கரி வந்து இப்பயே முடிவு பண்ணிட்டா, நான் வந்து உங்களை மாதிரி ஒரு டான்ஸ் டீச்சராக தான் ஆவேன், வேறு ஏதாவது நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேரண்ட்ஸும் உனக்கு என்ன விருப்பமோ அதை நாங்கள் வந்து நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங், டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைகள் வந்து போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு நடன ஆசிரியையாக உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தோட வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா இப்போ என்கிட்ட. நன்றி தனசங்கரி.
நன்றி. நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் நேரில் போய் கூப்பிடல நிறைய பேரை, ஆனாலும் எங்களுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்கள ஒரு சில பேர் மிகவும் நெருக்கமானவங்க. அவங்கள மரியாதை செய்யாமல் எங்களால் விட முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட்டு பாலா சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐயா டேவிட் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பத்மா மேம் நீங்களும் சேர்ந்து வாங்க. அவருடைய துணைவியார் திருமதி பத்மா மேம் அவர்கள். இவங்க 2 பேருமே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பாலா சார் வயலின் விரிவுரையாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பத்மா மேம் குரலிசை விரிவுரையாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அழைப்பை ஏற்றி வந்தமைக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக என்னுடைய மாணவி ப்ளஸ் இப்போ குருவாக இருக்காங்க, வந்திருந்தாங்க. எங்கே இருக்காங்க? பாண்டி மீனா, திருமதி பாண்டி மீனா. இவர் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க என்னோட ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக. நானும் இவருக்கு வாட்ஸ்அப்பில் தான் இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருந்தேன். அதனால் பாண்டி மீனா உனக்கு நன்றி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்ததாக கோசலா தேவி மேம். மேலே வந்துடுங்க சார். இவங்க கிட்ட நான் ரொம்ப பழகினது இல்லை, ஆனாலும் என்னோட நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் இவங்க பார்க்க வருவாங்க, சப்போர்ட் பண்ண வருவாங்க. இவங்களுக்கு நான் ஸ்டேட்டஸில் ப்ரோக்ராம் வச்சா கூட அதை பார்க்குறதுக்காக வருவாங்க. இவங்களும் ஒரு குரு சிஷ்யை நாட்டியாலயா அப்படின்ற ஒரு பேரில் அவங்க பொண்ணு சமாஜத்தில் நடனம் படிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களை அழைப்பை ஏற்றி வந்தமைக்கு ரொம்ப நன்றி. திரு சுரேஷ் சார் புல்லாங்குழல் விரிவுரையாளராக இருக்காங்க அரசு இசைக்கல்லூரியில். சார் மேடைக்கு வரோம். திரு சி டேவிட் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். நன்றி ஐயா. என்ன பேசிகிட்டே இருக்கீங்க, என்ன நிகழ்ச்சிக்குள்ளே போல எல்லாரும் மனசுக்குள்ளே கேட்குறது எனக்கு கேட்குது. இறுதி உரையாக கலைமாமணி திரு சி டேவிட் ஐயா அவர்களே உரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னாடி மகிமை சார் வயலின் விரிவுரையாளர் அரசு இசைக்கல்லூரி சார் வாங்க. எங்களை அழைப்பை ஏற்றி வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மேலே வாங்க சார். நன்றி ஐயா, தேங்க்யூ. அடுத்ததாக இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா, டான்ஸில் காஸ்டியூம்லாம் அப்படி கலர் கலராக போட்டு காஸ்டியூம் எப்படி இருந்துச்சுன்னு யாருமே சொல்லவே இல்லை. நல்லா இருந்ததா? அவங்க கைத்தட்டே சொல்லிச்சு. அந்த காஸ்டியூம் வடிவமைப்பாளர் இங்கே வந்திருக்கிறாங்க சார், சுல்தான் சார் அவர்கள். சார் மேடைக்கு வாங்க. இவங்க தான் எங்களோட காஸ்டியூம் டிசைனர். எப்பயுமே என்னோட குரு திரு ராஜ்குமார் சார் காலத்துலேருந்து இவர் ஸ்டிச் பண்ணி தான் நான் நடனத்துக்கு ஆடை போட்டுட்ருக்கிறேன். ஸோ சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன்.
அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எங்களது அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி சார். நன்றி. அடுத்ததாக ஆடியோஸ் அண்ணா ஜோஷ்வா அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு சி டேவிட் ஐயா அவர்களை மரியாதை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்ட்ரலுக்கு வாங்க சார். லைட்டிங்ஸ், ட்ரீம் லைட்டிங்ஸ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ அண்ணா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்பனி கேட்டுக்கொள்கிறேன். யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணி வாங்க. 2 பேருமே வரீங்களா? நடத்துறது தான் அவ்வளோ சுலபம் கிடையாது. நான் வந்து தனியாக நடத்தலை. எனக்கு பின்னாடி பெற்றோர்களோட ஒத்துழைப்பு இருக்குது. அதை விட முக்கியமான ஒருத்தர் மிஸ்டர் டி கணேசன் சார் அவர்கள். நான் எந்த டைம் என்ன சொன்னாலும் அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்வாங்க. வருக. இவர் தான் எங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு எல்லா குழந்தைங்களுக்கும் இவர் தான் அப்பா, எனக்கும் இவர் தான் அப்பா. நன்றி சார், நன்றி. திரு சி டேவிட் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சலங்கை அணி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா அலுவலர் அம்மா மீனாட்சி மேடம், நல்லசிவன் ஐயா, மற்றும் எங்களது கல்லூரியிலிருந்து வருகை புரிந்துள்ள திரு பாலா சார், பத்மா மிஸ், சுரேஷ் சார், பூங்குழலி மிஸ், இன்னும் நிறைய எங்களுடைய பழைய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னுடைய கிளாஸ்மேட் வந்து இப்போ இன்றைக்கி வாழ்த்துறை வழங்கின கமலா அம்மா அவர்கள். இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஒரு பெரிய பாக்கியம்னா, டான்ஸ் படித்தாங்க. டான்ஸ் படித்ததை இது வந்து ஒரு முதல் படி. வந்து சலங்கை அணி விழான்றது முதல் படி தான். இது எல்லாருக்கும் வந்து அமையாது. இன்றைக்கி வந்து நிறைய வித்வான்கள், விதுஷிகள், நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே, எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்களுடைய கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் சொன்னதுனால வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி லைவாக இன்றைக்கி வந்து லைவெல்லாம் கிடையாது. எங்கேயுமே லைவ் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ சார் நல்லசிவன் சார் சொல்கிற மாதிரி சிடியை போட்டுட்டு அரங்கேற்றமே பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்குறேன். அரங்கேற்றமே சிடி போட்டு தான் அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மையில் டான்ஸே கிடையாது. அது ஏதோ கமர்ஷியலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைவாக இசைக்கலைஞர்களை அவருடைய தனித்திறனை அறிந்து பிள்ளைகளை வந்து அதற்கேற்ற போல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஆட வைக்கிறது தான் உண்மையான பரதக்கலை. இது வந்து நம்முடைய பாரம்பரிய கலை, நம்முடைய ட்ரெடிஷ்னல். இது சும்மா விளையாட்டெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் பிள்ளைங்களுக்கு நம்ம கலைகளையும் பண்பாடையும் சொல்லித்தர வந்து நம்ம பெற்றோர் ஊக்குவிக்கிறாங்க பாருங்கள். அது பெரிய விஷயம். அது அதனால் இங்கே வருகை புரிந்து குழந்தைகளை ஆசீர்வதித்திருக்கிற அனைவருக்கும், உற்றார்கள், உறவினர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இங்கே பக்கபலமாக இருந்த கலைஞர்கள், பாஸ்டின் ரொம்ப அருமையாக பாடினார். வயலின் அருண், அவர் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் வந்து பேடு, அவரும் வந்து என்னுடைய சிஷியர் தான். அவரும் அருமையாக வாசித்தார். மற்ற எல்லாம் புகைப்படம், ஆடியோ ஒளி அமைத்தது ஜோஷ்வா. இப்படி எல்லாருமே இணைந்து
எல்லாமே சிறப்புற செய்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள். மேலும் இந்த சிறப்பாக நடத்திய குரு ஜாஸ்மின் அவர்கள், அவங்க வந்து எங்கள் கல்லூரியில் வந்து 4 ஆண்டு காலம் டான்ஸ் லெக்சராக இருந்தாங்க. மிக சிறப்பாக பணியாற்றுவாங்க. நேரங்காலம் தெரியாமல் உழைக்கிற சொல்லித்தர ஒரு டீச்சர். அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு ஆசிரியர். முறையாக ட்ரெடிஷ்னலாக படித்தவங்க, கலைஞரில் படித்தவங்க. அவங்க கலைஞர் ஸ்டூடெண்ட். அவங்க மிக உழைப்பாளி. இப்போ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அவங்களுடைய திறன் என்னன்றது இந்த பிள்ளைங்க ஆடுறதில் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. எப்பொழுதுமே ஒரு ஆசிரியனுடைய திறமை வந்து அவனுடைய தகுதி யோகிதை என்னென்னா அவங்க பிள்ளைங்க பாடுறது வாசிக்கிறதுல தெரியும். அங்கே தான் அவனுடைய தகுதி யோகிதை நிர்ணயம் பண்ணுறது. அதுபோல் மிகுந்த நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட நல்ல மாணவிகள் வந்து கற்றுக்கிட்டு இந்த சலங்கை அணி விழா மிக சிறப்பாக நடந்தது. இன்னும் மேலும் மேலும் எல்லா நிலைகளையும் இந்த பரதநாட்டியத்தில் வந்து இன்னும் அரங்கேற்றம் பண்ணணும். நிறைய விஷயங்களை வந்து அவங்க அடையணும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நானே பொன்னாடி போத்திடலான் இருக்கிறேன். தயவு செஞ்சு கை தட்டிடுங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியினை அழகாக தொகுத்து வழங்கிய எனது அன்பு மாணவிகள் செல்வி எல் சம்யுக்தா அண்ட் தாரணி 2 பேருக்கும் சார் மரியாதை பண்ணுறாங்க. சம்யுக்தா. செல்வி தாரணி. பிரியான் சார் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் போன வருஷம் ஆனாங்கல்ல அப்படின்னு. ஏன்னா 10 பேருடைய பேரையுமே அவர் மனப்பாடமாக சொன்னார். ஒரு 5 நிமிஷத்தில் இன்விடேஷனை வாங்கிட்டு கடகடன்னு ஒப்பிச்சார். அதனால் அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நன்றி. அடுத்ததாக மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க எங்கள் ஸ்டூடெண்ட்டோட அம்மா குரத்தியான தனசங்கரி. அவங்களோட அம்மா தான் எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட். மேம் வருக மேம். ரொம்ப அழகாக வந்து இன்னைக்கு மேக்கப் பண்ணியிருந்தாங்க. மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மொழி காலங்கள் பல கடந்தும் வாடாத மலராக முதுமை அடையாத இளமையுடன் தமிழ் உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. தென்பொதிகையில் பிறந்த மொழி, தேனினும் இனிய மொழி, அமிர்தினும் அமிர்த மொழி, எங்கள் அன்னை தமிழ் மொழி. சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழி, செம்மொழியாம் தமிழ் மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி. முண்டாசு கவிஞன் பாரதியின் கனவு நினைவானதை பாடி ஆட வருகிறார்கள் எம் தங்கைகள். மொழி வாழ்த்து. ராகம் சரசாங்கி, தாளம் ஆதி.
நனவானதோ சூடும் கடல் நாட்புறமும் சொந்தம் கொண்டு சீராட்டும் சூடும் கடல் நாட்புறமும் சொந்தம் கொண்டு சீராட்டும் தாய் நிலத்தில் எண்ணம் நெஞ்சு தவறாமல் தோன்றும் வண்ணம் தாய் நிலத்தில் எண்ணம் நெஞ்சு தவறாமல் தோன்றும் வண்ணம் காழ்பதிக்கும் நிலத்திலெல்லாம் கண்ணி தமிழ் ஒழிக்கிறதே பாடும் வரை நானும் இந்த வையந்தனில் வாயினிக்க வாஞ்சையோடு பாடும் இசை தமிழல்லவா வாழும் வரை நானும் இந்த வையந்தனில் வாயினிக்க வாஞ்சையோடு பாடும் இசை தமிழல்லவா நாள்தோறும் இறையருளை நயந்தோறும் தேவாரமும் நாள்தோறும் இறையருளை நயந்தோறும் தேவாரமும் நற்குறவர் பெண்ணில் சொன்ன தமிழல்லவா நற்குறவர் பெண்ணில் சொன்ன தமிழல்லவா காழ்பதிக்கும் நிலத்திலெல்லாம் கண்ணி தமிழ் ஒழிக்கிறதே கவி பாரதி கண்ட கனவே நனவானதோ கவி பாரதி கண்ட கனவே நனவானதோ கூண்கிழத்தி அம்மை மொழியாம் குன்றை வேந்த நாத்தி சூடி குவளையத்தில் நெறியுணர்த்தும் தமிழல்லவா கூண்கிழத்தி அம்மை மொழியாம் குன்றை வேந்த நாத்தி சூடி குவளையத்தில் நெறியுணர்த்தும் தமிழல்லவா ஈரடி போய் பெரும் பொருளை எப்பொழுதும் தேக்கி வைப்பேன் இயம்புகின்ற பொருளமுதும் தமிழல்லவா ஈரடி போய் பெரும் பொருளை எப்பொழுதும் தேக்கி வைப்பேன் இயம்புகின்ற பொருளமுதும் தமிழல்லவா காழ்பதிக்கும் நிலத்திலெல்லாம் கண்ணி தமிழ் ஒழிக்கிறதே கவி பாரதி கண்ட கனவே நனவானதோ சூடும் கடல் நாட்புறமும் சொந்தம் கொண்டு சீராட்டும் தாய் நிலத்தில் எண்ணம் நெஞ்சில் தவறாமல் தோன்றும் வண்ணம் காழ்பதிக்கும் நிலத்திலெல்லாம் கண்ணி தமிழ் ஒழிக்கிறதே 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 வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் முக்கியமான ஒரு நபருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். எனது அம்மா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க.
அவங்க இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்குமே நேரில் போய் பார்த்ததில்லை. இதுதான் அவங்க பார்த்த முதல் நிகழ்ச்சி, எங்கள் அம்மா பார்த்த முதல் நிகழ்ச்சி. எங்கள் அம்மா அவர்களுக்கு நானே பொன்னாடை போர்த்தி மரியாதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனது கூட பிறந்த என்னுடைய சகோதரி வந்திருக்கிறாங்க. அவர்களும் அவர்களுடைய பொண்ணு சத்யா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். இதுதான் என்னுடைய குடும்பம். அக்கா சத்யா வாங்க. அவங்க 2 பேத்துக்கு சேர்த்து பொன்னாடை போத்திடுறேன். எங்கள் அக்கா தான் என்னுடைய தூண் சொல்லலாம். என்னோட கஷ்ட காலங்கள்லையும் சரி, நான் நல்லா இருக்கும்போதும் சரி, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறதுல எங்கள் அக்காவை தான் முதல் ஆளாக இருப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷேர் பண்ணுறது எங்கள் அக்காட்ட மட்டும்தான். என்னுடைய கூட பிறந்த சகோதரி இவங்க. இது அவங்களோட பொண்ணு. நன்றி அக்கா, அவன் அழைப்பை ஏற்று வந்ததற்கு. அடுத்ததாக ஒரே ஒருத்தரை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணன் கூட இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, மிஸ்டர் ரஞ்சித் அவர்கள், ஃபாதர் ரஞ்சித் அவர்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். சார் வாங்க. எங்களுடைய நிகழ்ச்சி பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய நண்பர் தான் அருள் தந்தை வில்சன் அவர்கள், இந்த நிகழ்வின் நாயகியினுடைய அண்ணன். அவருடைய சிறப்பு விருந்தினரின் நண்பர் நான் என்ற முறையிலே இந்த நடன நிகழ்ச்சி நானும் முதன்முறையாக குழந்தைகள் அரங்கேற்றம் செய்வதை பார்ப்பது முதன்முறை. மிக சிறப்பாக எல்லாவற்றையும் கனக்கச்சிதமாக திட்டமிட்டு அருமையான முறையில் இந்த நிகழ்வை சகோதரி ஜாஸ்மின் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மிக சிறப்பாக தங்களது திறமைகளை நடினத்தோடு வெளிப்படுத்திய குழந்தைகளுக்கும் அவர்களை உருவாக்கிய பெற்றோருக்கும் எங்களது சிறப்பான நன்றிகளை, வாழ்த்துக்களை, ஜெபங்களை உரித்தாக்குகிறோம். உங்கள் அனைவருக்கும் இறைவன் தனது நிறைவான ஆசீர்வாதங்களை நிறைவாய் பொழிவாராக. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரும் அவசியம் சாப்பிட்டுட்டு போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நன்றியுரை திரு செல்வி சம்யுக்தா அனுதாரணி நன்றியுரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த என் இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பித்த தலைமை விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர், வாழ்த்துரையாளர் மற்றும் சிறப்புரையாளர் அனைவருக்கும் என் நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இந்த சலங்கை அணி விழா சிறப்பாக நடந்தேற அனைத்து விதத்திலும் உறுதுணையாக இருந்து மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்த இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். பார்வையாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.